ஜாக் தி ரிப்பரோட 7th பார்ட் நீங்கள் முன்னாடி பார்ட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு சரியாக புரியும். இந்த கேஸ்னாலே சஸ்பெக்ட் தியரி ரொம்ப முக்கியம். அதில் ஃபஸ்ட் சஸ்பெக்ட் தான் வால்டர் சிக்னெட். இவர் பெரிய ஆர்டிஸ்ட், ட்ராயிங் பெயிண்டிங்லாம் பண்ணுவாங்கள்ல அவர். ஒரு பெரிய நாவல் ரைட்டரான பெட்ரிஷியா கிராம்வெல் பல க்ரோஸ் கொடுத்து வால்டரோட பெயிண்டிங்கை வாங்குறாங்க. அந்த பெயிண்டிங்கை வாங்கி பீஸாக கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டிங்கில் அவங்க பீஸாக கட் பண்ணும்போது தான் கவனிக்கிறாங்க அந்த பெயிண்டிங்க்கு கீழே ஜாக் தி ரிப்பர்ஸ் பெட்ரூம்னு இருக்குது. இந்த மாதிரி வால்டர் சிக்னெட்டோட ஆர்ட்டில் கீழே ஜாக் தி ரிப்பர்ஸ் பெட்ரூம்னு இருந்ததை பார்த்த பெட்ரிஷியா கிராம்வெல் கண்டிப்பாக வால்டர் தான் ஜாக் தி ரிப்பராக இருப்பாருன்னு நம்பினாங்க. அதே போல் போலீஸும் வால்டரை மர்டர் டைமில் நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் யூரோப்பில் இருந்தேன் அப்படின்னு சொன்னார். இப்போலாம் தான் ஞாபகார்த்தத்துக்கு ஃபோட்டோ எடுக்கிறோம், அப்போல்லாம் ஆர்டிஸ்ட்டை வச்சு பெயிண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி லண்டனில் யதார்த்தமாக வரைஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட் அந்த ட்ராயிங்கை மியூசியமில் வச்சாங்க. அந்த ஆர்ட்டில் வால்டர் இருந்தார். இப்போலாம் தான் நம்மளுக்கு ஈஸியாக பேப்பர்ஸ் கிடச்சிது. அப்போல்லாம் இந்த பேப்பர்ஸ் பார்த்தா இவங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி வால்டர் தனக்குன்னே ஸ்பெஷலாக வாங்கின பேப்பர்ஸும் ஜாக் தி ரிப்பர் போலீஸ் கம்பெனி பேப்பர்ஸும் சேம், ஒரே மாதிரி பேப்பர்ஸ். இப்போ உங்களுக்கு தோணும் இவன் தான்டா அப்படின்னு சொல்லி. அடுத்த சஸ்பெக்டை பார்க்கலாம்.